ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மேசராசி நேயர்களே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் இல்லாமல் மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் குரு பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த குரு உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கொடுக்க போகிறாரு, குருவை தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கிரகங்கள் செய்ய போகிறாங்க, உடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கூடவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். அதையும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணங்களும் போயிட்டுருக்கு. ஸோ கடினமான உழைப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் மாறக்கூடியது தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது. நாளைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளான்னைக்கு இருக்காது. ஒரு சில சமயங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் போகும். எதிர்பார்க்காத சமயத்தில் நடந்து நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிரகமைப்புகள் தான். கிரகநிலைகளால் மட்டும்தான் இந்த மாதிரியான மேஜிக் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்குது. ஒன்னொன்றுத்துக்குமே நல்ல ஒரு ஆற்றல் இருக்குது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு கிரகம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கேற்ற மாதிரியான நன்மைகளும் தீமைகளும் கலந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய லெவலில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தற்போது இருக்கக்கூடியதுன்னா குரு தாங்க. ஸோ குரு ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. இவர் கடகராசியில் போய் உச்சம் பெறுறாரு. ஸோ இந்த மாற்றம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, அதுவும் 12 ராசிகளுக்குமே மாற்றங்களை கொடுத்தாலுமே கூட இந்த பதிவில் குறிப்பாக நம்ம மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 2026ஆம் வருடத்தில் ஜூன் மாதம் 28க்கு அப்புறமா நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக மாற்றம் அப்படின்னாவே அது குரு தாங்க. ஸோ குருவுடைய மாற்றம் பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு இது மாதிரியான மாற்றங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதாவது என்னென்ன வகைகளை நீங்கள் மாற்றங்களை குருவால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். ஏன்னா குரு பகவான் மீனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுறாரு. கடகம் அப்படின்றது சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு தான் கடகராசி. ஸோ அந்த இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது, இந்த உச்சம் பெறக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்வை பலத்துக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேசராசி நேயர்களுக்கு தான் குரு விசேஷ பார்வையை கொடுக்குறாரு. இவருடைய விசேஷ பார்வையாக உங்களுக்கு எந்த இடத்துல பார்வை பலன் கிடைக்குதுன்னா, 5ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறாரு. ஸோ சமசப்தமாக பார்வை கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். 9ஆம் பார்வையை மீனத்தை பார்க்குறாரு. ஸோ விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்படிங்கும்போது அதனுடைய பலன்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒருத்தருடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 ராசிகளுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பலம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஏன்னா கடகத்தில் குரு இருக்கிற வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் செய்யலாம், எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ 9 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். இப்போ 4ஆவது இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இப்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் அது தொடர்பான விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, ஆனால் இனி அதாவது மே 28க்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அவங்கள்ட்டெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ரத்த அழுத்தம், கொழுப்பு, உடற்பயிற்சி இது தொடர்பான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ வயசு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உணவுகளில் மாற்றங்கள் கொண்டு வாங்க. கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரலாம். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்க கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க. நீங்களே அந்த பிரச்சனையை உருவாக்கிடாதீங்க. அவங்க கூடலாம் வாக்குவாதங்கள் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் குருவால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகளை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கோங்க. முன்னேற்றம் அப்படின்றது இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா குரு நல்லதும் செய்யக்கூடியவர் தான்.
அப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள்லாம் கொடுப்பாரு அப்படின்னா, மனசில் இருக்கக்கூடிய அந்த மரண பயம் வந்து போயிடும். யாராவது ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, நம்ம வந்து இருக்க மாட்டோமோ, ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பயம் வந்து நீங்கிடும். மன அழுத்தமும் வந்து குறைஞ்சிடும். சொல்லப்போனா நெறைய சுப விரயங்கள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்களுக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க. வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இல்லைன்னா திருமணம் செய்யறது, வீட்ல குடும்பத்தில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யறது. ஸோ இந்த மாரி ஏதாவது நல்ல விஷயங்கள தான் நீங்க வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுக்காக தான் நீங்க செலவும் பண்ற மாரி இருக்குமே தவிர, ஸோ இதனால் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. தொழிலும் கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்கெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. இந்த மே முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே போதும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில். ஏன்னா 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம். அந்த இடத்துல உங்களுக்கு குருவோட பார்வை வந்து கிடைக்க போகுது அப்படிங்கும் பொழுது, குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலம் அதிகமாக கொடுப்பாரு. ஸோ மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் அற்புதமாக அமையும். வேலை இல்லை அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. புதுசாக உங்களுக்கு வேலை வரும். உங்களை தேடி வரும். தனியா தொழில் வந்து அமைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் சான்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ கூட்டுத் தொழில வந்து விரிவுபடுத்தலாம். ரொம்ப நாளா நீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, அந்த தொழில இப்ப நீங்க தொடங்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும். வியாபாரம் நல்லா நடக்கும். தொழில்ல நல்ல லாபம் பார்க்கலாம். எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வந்து கொடுக்க போகுது. ஸோ ஆரம்பத்தில சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படின்றது இருந்தாலுமே கூட, அந்த சிக்கல்களுமே வந்து போக போக தீர ஆரம்பிச்சுரும். ஸோ நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு ஆபத்துக்கள் அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்குது. நிறைய முன்னேற்றங்கள் தான் வந்து ஏற்பட போகுது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ஸோ மிகப்பெரிய லெவலில் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். ஸோ 4 பேர் பார்த்து வியந்து போவாங்க. இந்த அளவுக்கு மாற்றங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இப்போ வந்து கிடைக்கும். கண்டிப்பாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இப்படிலாம் நிறைய நடக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உறவுக்காரங்க விஷயத்தில் மட்டும் தேவையில்லாமல் தலையிடாதீங்க. நீங்கள் போய் தேவையில்லாமல் தலையிட்டு அதில் போய் டென்ஷனும் ஆகிட்டு இருக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அடுத்தடுத்து முன்னேற்றங்களை மட்டுமே வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றதுனால உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் செலுத்துங்க. நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுது. இந்த மாதிரி நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் போது அதை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும், நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொட்டது துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால நீங்கள் எந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை எல்லாத்தையுமே தாராளமாக நீங்கள் செய்யலாம். எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதே மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் எடுத்து பார்க்கும் பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாமே வந்து பரிபூர்ணமாக வந்து நீங்கிடும். ஸோ மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா கூட நீங்கி போயிடும். ஸோ குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ காலங்களாக பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இப்போ வந்து பலன் கிடைக்க போகுது. ஸோ அப்படி ஒரு அமைப்பை தான் இவர் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஸோ தொழில், வியாபாரம், படிப்பு இது மாதிரி எல்லா விஷயத்துலைங்க இதுதான் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் எதிலெல்லாம் தடைகளை பார்த்துட்டு வந்தீங்களோ அப்படி எல்லா தடைகளுமே வந்து நீங்க போகுது. இனிமேட்டுக்கு வந்து தடை அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. எல்லாமே வந்து தவிடுபொடியாக போகுது. இனி நீங்கள் வெற்றி நடை போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் விவசாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கால்நடை வளர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரஸ்ட்டு, மருத்துவமனை இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் நீங்கள் களமிறங்குங்க. மேசராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, லாபம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி டிஜிட்டலு, மார்க்கெட்டிங்கு, மீடியா துறை இதிலெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருங்க. இவ்வளோ நாளா நீங்கள் வந்து தோல்விகளை சந்தித்திருந்தாலும், நஷ்டங்களை பார்த்துருந்தாலும் இப்போ வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடிக்கடி வந்து ராகவேந்திராவை வந்து வழிபாடு செய்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றம் கொடுக்கும். ஒரு பக்கபலமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தான் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. இது மட்டும் தானா அப்படின்லாம் கிடையாதுங்க. இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது. அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து மாற ஆரம்பிச்சுடுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களில் ஆச்சரியங்கள், நன்மைகள் இப்படி எல்லாமே ஏற்பட போகுது. ஸோ உங்களுடைய தனித்துவம் வந்து இப்போ வெளிவர ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திறமை இருக்கும். திறமை இல்லாத மனிதர்கள் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு மேடை இதுதான் வந்து கிடைக்காம வந்து தவறிட்டு இருக்குமே தவிர, ஸோ திறமை இல்லாதவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு சரியான நேரம் இப்போ வந்திருக்கு. ஸோ மேசராசி நேயர்கள் இந்த அற்புதமான காலகட்டத்தை உங்களுக்கானதாக நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுடைய திறமைகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் ரொம்ப உயர்ந்து தெரிவிங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிக்கலாம். உங்களுடைய அற்புதமான குணங்கள் வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், தவறான அபிப்பிராயங்கள் இப்படி எல்லாமே வந்து மாறி
உங்களுடைய ஆற்றல் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆற்றல் மட்டும் கிடையாது, நீங்கள் இனிமேட்டு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோடு வந்து இருப்பீங்க. ஸோ வேலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அத்தனை வேலைகளையுமே வந்து உங்களால் செய்து முடிக்க முடியும். ஸோ உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையும் ரொம்ப விரைவாகவும் செய்து முடிப்பீங்க. ஸோ சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்லாம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கான ப்ரீ பிளானிங் ரொம்ப முக்கியமானது. முன்னாடியே வந்து திட்டமிட்டுக்கோங்க. நீங்கள் என்ன விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்றத. ஏன்னா நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய பணிகள் ஒன்னொன்றுமே உங்களுக்கு வெற்றிகளை மட்டும்தாங்க கொடுக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் ஒன்று அப்படின்னா உயர்கல்வி. உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். நல்ல ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பல பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்யும். பல பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அந்த மனக்கசப்புகள் வந்து நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு சரியான நேரம். ஸோ யார் கூட நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மனம் விட்டு பேசிடுங்க. எந்த விதமான மனஸ்தாபங்களும் இல்லாமல் உங்களுடைய உறவுகளை வந்து நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு வந்து தயாராகுங்க. குடும்ப பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து தீர்க்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மட்டும்தான் எல்லாத்துக்கும் வந்து காரணமாக இருக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் வந்து நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் முயற்சியும் தான் காரணமாக இருக்கணும். இதில் வேற ஒரு ஆள் வந்து செய்கிறதோ அவங்க வந்து சொல்லி கொடுத்து நீங்கள் செய்கிறதோ இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மூன்றாம் நபரை அனுமதிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் கூடவே வருதுன்னு தான் அர்த்தம். அதுலேயும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தயவு செஞ்சு யாரும் மூன்றாவது நபரை வந்து அனுமதிக்காதீங்க. உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. ஸோ அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களோடையே நீங்கள் வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா குடும்ப பிரச்சனை வீதிக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்போதுமே உங்களுடைய பிரச்சனைகளை உங்களோடய வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான தீர்வுகளை உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய குடும்பத்தாரோடையே நீங்கள் கலந்து ஆலோசித்து தீர்வுகளையும் கண்டுபிடிங்க. ஸோ இதுக்கப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு ஒரு பொன்னான நாட்கள் தான். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்துங்க. எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் நழுவ விடும் பொழுது தான் அது வந்து தவறி போகும். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை பயன்படுத்துறீங்க அப்படின்றதான் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க. அதனால் மேசராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமே வந்து முயற்சி தான். ஏற்கனவே மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஏழரை சனியாக வந்து தன்னுடைய பயணத்தை வந்து தொடர்ந்துருக்காரு. உங்கள் ராசியில் அவர் ஏழரை நாட்டு சனியாக பயணத்தை ஆரம்பிச்சிருந்தாலுமே கூட இப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முயற்சி மட்டும்தான். இந்த டைமில் நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயமும் அதுதாங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கடுமையாக உழைப்பை கொடுங்க, உண்மையாக இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் வந்து உங்களுக்கு நேர்மையானது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வெற்றிகளும் இப்போ வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த டைமில் நீங்கள் தொழிலையோ வியாபாரத்துலையோ புதுசாக முதலீடுகள் செய்யணும், முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, நல்ல பலன்கள் மட்டும்தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி வியாபாரம் ஏற்கனவே செய்துட்ருக்கீங்க, பணியாளர்களோட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கருத்து வேறுபாடுகளோடு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சூழ்நிலைகள் எல்லாமே மாறுறதுனால பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும். அதனால் வருமானம் அதிகமாகும். வேலையிலையும் சேமிப்புலையும் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. குடும்ப சூழ்நிலையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உடன் பிறந்தவங்களோட இருந்து வந்த மனக்கசப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக ஆரம்பிக்கும். மேலும் இந்த டைமில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய உடல்நல விஷயம்தான். சின்ன சின்ன குறைபாடுகள் வரதான் செய்யும், ஆனால் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. ஏற்பட்டாலும் அது உடனடியாக வந்து சரியாயிடும் அப்படின்றதுனால பெருசாக அதில் வந்து நீங்கள் கவனத்தை வந்து செலுத்த வேண்டாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்களும் வந்து நடக்க போகுது. ஸோ தைரியம், தன்னம்பிக்கை அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் அதிகரிக்கிறதுனால செல்வ வளங்களும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் வந்து சந்திக்க போகிறீங்க. இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தவறாமல் வந்து செய்து பயன்பெறுங்க.
இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினம்தோறுமே பதிவேற்றமும் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான பலன்கள் வந்து தரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் இருக்கீங்க.